வணக்கம் மக்களே, இந்த காணொளியில அப்கமிங் பைபேக், ஐபிஓ, ரைட் இஷ்யூ அப்டேட்ஸ் பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதா பார்க்க போறது இன்ஃபோசிஸ் இவங்க பைபேக்கான டீடைல்ஸ் இப்போ கொடுத்துருக்காங்க, ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இவங்க ஒரு ஷேர் 1800ங்கிற பிரைஸ்ல பைபேக் பண்றாங்க டெண்டர் ஆஃபர் ரூட் வழியா. இந்த ஆஃபர் நவம்பர் 20லேருந்து 26 வரைக்கும் ஓப்பன்ல இருக்கு. ஸோ இவங்களோட அஃபிஷியல் ரெஜிஸ்டர் கேஃபின் டெக்கா இருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், அதில் போய் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணலாம். இல்லைனா உங்களுக்கு எலிஜிபிள் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு மெயிலே வந்திருக்கு. ஸோ அந்த ஃபார்மையும் டவுன்லோட் பண்ணி பண்ணலாம். என்எஸ்சி சைட்லேயும் கிடைக்கும், அதுலேயும் டவுன்லோட் பண்ணி பண்ணலாம். இல்லை ஒருவேளை உங்கள் ப்ரோக்கரேஜ் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ண சப்போர்ட் பண்ணாங்கன்னா அது வழியாகவும் நீங்கள் போய் அப்ளை பண்ணலாம். ஸோ இவங்க ரேஷியோவாக பார்த்தீங்கன்னா ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் 2 லேக்குக்கு கீழே, மார்க்கெட் கேப் 2 லேக்குக்கு கீழே வச்சிருக்கிறவங்களுக்கு 11 ஷேர்ஸ் வச்சுருந்தா 2 ஷேர் பைபேக் பண்ணுறாங்க. ஜென்ரல் கேட்டகரி 2 லேக்கு மேலே வச்சிருக்கிறவங்களுக்கு 706 ஷேர்ஸ் வச்சுருந்தா 17 ஷேர்ஸ் பைபேக் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸல் சாஃப்ட் ஐபிஓ, இந்த ஐபிஓவோட டீட்டெயில்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது நாளைக்கு ஓப்பன் ஆக போகுது. இவங்களோட லேட்டஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 13.3% பாசிட்டிவ்ல லிஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா ஃபேர்கெம் ஆர்கானிக்ஸ், இவங்க நவம்பர் 20th நடக்க போற போர்ட் மீட்டிங்ல பைபேக் குறித்தான முடிவை எடுக்கிறதா இருக்காங்க. சுதீப் ஃபார்மா, இந்த ஐபிஓ இது நவம்பர் 21லேருந்து 25 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். இந்த ஐபிஓட சைஸ் 895 crores இருக்கு. ஃப்ரெஷ் அண்ட் ஆஃபர் ஃபார் சேல்ஸ் ரெண்டுமே சேர்ந்ததாக இருக்கு. ஆனால் ஃப்ரெஷ் இஷ்யூவோட ஆஃபர் ஃபார் சேல்ஸோட அமௌண்ட் அதிகமாக இருக்கு, 800 crores இருக்கு. ரீட்டெயிலர்ஸ்க்கு 35% ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. இவங்க ப்ரைஸ் பேண்டா 563 மினிமம், 593 மேக்ஸிமம் ஒரு ஷேருக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லாட்டில் 25 ஷேர்ஸ் இருக்கு. இது பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி ரெண்டுலேயுமே லிஸ்ட் ஆகுது. லிஸ்டிங் டேட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நவம்பர் 28. இவங்களோட லேட்டஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 8.94% பாசிட்டிவ்ல லிஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஜிஹெச்சிஎல், இவங்களும் இவங்களோட பைபேக் டீடைல்ஸை கொடுத்துருக்காங்க. இவங்க ஒரு ஷேரை 725ங்கிற ப்ரைஸ்க்கு பைபேக் பண்ணுறாங்க டெண்டர் ஆஃபர் ரூட் வழியா. ஸோ இவங்களோட ஓப்பன் டேட் பார்த்தீங்கன்னா நவம்பர் 20லேருந்து நவம்பர் 26 வரைக்கும் இந்த ஆஃபர் ஓப்பனில் இருக்கும். இவங்களோட அஃபிஷியல் ரெஜிஸ்டர் யான்னு பார்த்தீங்கன்னா எம்யூஎஃப்ஜி இந்தியா. ஸோ இவங்க இந்த ரெஜிஸ்டரோட இந்த வெப்சைட்குள்ளேயும் போய் நீங்கள் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி பண்ணலாம். இல்லைனா ஜிஹெச்சிஎல் இவங்களோட வெப்சைட்லேயும் போய் டவுன்லோட் பண்ணலாம், என்எஸ்சிலையும் டவுன்லோட் பண்ணலாம். இல்லை ஒருவேளை உங்களோட ப்ரோக்கரேஜ் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா ஆன்லைன்லையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்ததான் இவங்க ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ்க்கு 893 ஷேர்ஸ் வச்சுருந்தா 78 ஷேர்ஸ் பைபேக் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 11.44 ஷேர் வச்சுருந்தா ஒரு ஷேர் இவங்க பைபேக் பண்ணுறாங்க. ஜென்ரல் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 181 ஷேர் வச்சுருந்தா 9 ஷேர் பைபேக் பண்ணுறாங்க. எவ்வளோ ஷேர் உங்களுக்கு எலிஜிபிள்ங்கிறதையும் உங்களோடக்கு மெயிலுக்கே அனுப்பியிருப்பாங்க. நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாம். ஃபார்மையும் மெயில்லேயே அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபியூஷன் ஃபினான்ஸ், இவங்களோட பார்ட்லி பெய்டோட ஃபைனல் காலோட டீட்டெயில்ஸ் வந்துருச்சு. இஷ்யூ ப்ரைஸாக இவங்க 65.5 ஒரு ஷேருக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆஃபர் ஓப்பன் நவம்பர் 27லேருந்து டிசம்பர் 11 வரைக்கும். மோட்ஸ் ஆஃப் அப்ளைங் பார்த்தீங்கன்னா ஆஸ்பா ஆன்லைன் பேங்கிங் வழியாக நீங்கள் போய் பண்ணலாம். இல்லைனா ஆஃப்லைன் வழியாக ரெஜிஸ்டர் வெப்சைட் இருக்குது, எம்யூஎஃப்ஜி இந்தியா, இவங்களையும் போய் நீங்கள் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணியும் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணலாம். நன்றி மக்களே, இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரில் உங்களுக்கு முதலீட்டில் சந்தேகங்கள் இருந்தால் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை காண்டாக்ட் பண்ணலாம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.